Good morning, everyone. It's been so long. Handlebar change பண்ணிட்டேன். So it's an art of motorcycle handlebar. ஆல்ரெடி நான் அதை பற்றியும் போட்டிருக்கேன். ரைடிங் கம்ஃபோர்ட் பக்காவாக இருக்குங்க. ஆமாம். ஸோ டுடே நம்ம வந்து வண்ணம்மா லேக் அங்கே போயிட்டுருக்கோம். 80 கிலோமீட்டர்ஸ். ஸோ ரோடு வந்து சர்ஜாபூர் ரூட் வழியாக போகிறோம். ஏன்னா ஒசூர் ஏதோ பாலம் வேலை செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அந்த ரூட்டை அவாய்ட் பண்ணுறேன். நான் அவாய்ட் பண்ணிவிட்டு சர்ஜாபூர் ரூட் எடுக்கிறேன். ஏன்னா அப்படி போனால் நம்ம வீட்டுக்கு போக்குள்ளேயும் அதில் போய்க்கலாம். கிளச்சு பிடிச்சி போடுற மாதிரி இருக்கே. விட்டு செக் வந்துட்டு அத்திப்பிள்ளை தாங்க நமக்கு சென்டர் பாயிண்ட்டு, மீட்டப் பாயிண்ட். ஸோ நம்ம அங்கேருந்து தான் ரைடு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வண்ணம்மா லேக் அது ஒசூர் பக்கத்தில் இருக்குங்க. ஒசூர்லேருந்து ரைட்டு கட் பண்ணணும். ஆமாம், அத்திப்பிள்ளையிலேருந்தே உங்களுக்கு ரைட்டு கட் பண்ணணும். இன்னும் சர்ஜாபூர் ரோடு தொடலை, இதை தாண்டி தான் தொடணும். ஹோலி ஷிட். Oh, it wasn't driving class, man. So many twists இருக்கு. We have reached Varadur road. So இங்கிருந்து ஸ்ட்ரைட்டுங்க அத்திப்பள்ளை. அப்புறம் போட் ஹோல்ஸ் நிறைய இருக்கு. மற்றபடி இந்த ரூட் ஓகே தாங்க. கிளச்சு தான் லைட்டாக பிடிச்சி ஓடுது, அதை மட்டும் என்னன்னு செக் பண்ணணும். ஸோ நோ யூ வாண்ட் டு டேக் யூ டர்ன். வாடா, யார் லீடம் தானே. எப்போ சொல்கிற நீங்கள்? இங்கிருந்து அங்கே போகணுண்டா. இதே டேஞ்சர்ரா டேய். நாமளும் சுற்றிட்டு பக்திபுரம் டுவர்ட்ஸ் ஆனைக்கல். ஃபஸ்ட்டு அத்திப்பள்ளி, ஃபஸ்ட்டு சில்க் போர்டு, அடுத்தது அத்திப்பள்ளி, இப்போ ஆனைக்கல். ஓவர் ஸ்பீட் பிரேக்கு எல்லா இடத்துலையும். ரோடு சூப்பராக இருக்குங்க. இதுக்கப்புறம் இந்த ரோடு நல்லா இருக்குது. ஆனால் இங்கேயும் ஸ்பீட் பிரேக்கு, 3 ஸ்பீட் பிரேக்கு, 4 ஸ்பீட் பிரேக் அந்த மாதிரி.
அந்த மன்னம்மா லேக்கா? இப்போ ஸ்கிராம்பிளர் வருது. இப்போ அணைக்கல் இருக்கும். நம்ம அணைக்கல் தாண்டி தான் போகணும். ஒரு டீ பிரேக் எடுக்கணும். ஸோ நம்ம கூட ஸ்கிராம்லரும் வந்துட்டாரு. ஆமாம், இப்போ தாங்க வர்றாரு. ஒருத்தர் அவுட்டு மீன்ஸ் அவர் வரல, நம்ம மட்டும்தான் போகிறோம். Make video and scold him. Who? Gauri. Pavam bro. Leave that, we came right, no problem. Because of him only we. Anyhow we plan, na. He only. GoPro or DJ? GoPro only. DJ rate that time it was over. Now it is like less. Everyone get it now. பாத்துரா போலாமா? So we had tea in Anekal and then we are heading to Vannamma Lake. செங்கல் சூளை தாங்க. செங்கல் சூளை ஃபுல்லாகவே உங்களுக்கு பாருங்களேன், செங்கல்லே கட்டியிருக்காங்க காம்பவுண்டு ஃபுல்லாக. செம்மண் மோஸ்ட்லி செம்மண் இருக்கிற ஏரியா ஃபுல்லாக செங்கல் தாங்க யூஸ் பண்ணுவாங்க. சிமெண்ட்டு கல்லே யூஸ் பண்ண மாட்டாங்க. இட்ஸ் ஃபார் பெனிஃபிட். மோஸ்ட்லி சிமெண்ட்டு கல் சூடாகுதுன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் இப்போ டெக்னாலஜி வேறு ஆப்ஷன் இல்லை இல்லையா? நிறைய ட்விஸ்டி ரோட்ஸ் இருக்குது. ஸோ இஃப் யூஆர் விசிட்டிங் வன்னம்மா லேக் கொஞ்சம் பார்த்து வாங்க. நிறைய ட்விஸ்டட் ரோட்ஸ் இருக்குது, நிறைய பேட்ச் ஹோல்ஸ், ஸ்போர்ட் ஹோல்ஸ், ஸ்பீட் பிரேக்கர்ஸ் நிறைய இருக்குங்க. பார்த்து வாங்க, பி சேஃபாக வாங்க. அட்வென்ச்சர் வண்டி கூட ஒரு சில விஷயம்தான் தாங்க, எல்லா விஷயமும் தாங்க அது, ஓகேங்களா? ஸோ பி சேஃப். யாருப்பா கால் பண்ணுறது? தெரியும் யார் கால் பண்ணுறாங்கன்னு. we'll see. ஏடா மேப் எங்கெங்கே காட்டுது என்னமோ? அது சொல்கிற வழி தான், வேறு வழி இல்லை. This is Vannamma Lake.
எங்க அந்த பக்கம் போயிடலாமா? உள்ள போயிடுங்க. இல்லை இங்கே போகலாமா, இல்லை அங்கே முன்னாடியும் வழி இருக்கு போல. வண்ணமாலைக்கு வந்துட்டோம் போல. அங்கே ஒரு கோயில் இருக்கு போல. ஏய் இப்படியே போயிடலாம். அதான் தான். I will go there. Ambra will go there. இந்த வழி போதா? வேற வழி இல்லையே. வண்ணமாலைக்கு வந்தாச்சுப்பா. ம் Wow, really this Himalayan handlebar is good, man. Art of motorcycle. என்ன ஸ்கிராம்பிளருக்கு ஈக்குவல் கொடுத்து போட மாட்டேங்குது. Yeah, we are heading back to பெங்களூர். பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் சாப்பிட்டுட்டு இன்னொரு பெட்டா சம்திங் இருக்குங்க, அதுக்கும் அப்படியே போயிட்டு அப்படியே கிளம்புறது தான். நல்லாயிருக்கு. மோஸ்ட்லி ஒரு ஷார்ட் ரைடு, சண்டே ரைடு பிளான் பண்ணிங்கன்னா இங்கே வாங்க, சூப்பராக இருக்கும். We have enjoyed little only, not that much. ஃபியூல் பண்ணணும். ஃபியூல் மட்டும் போட்டுட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்றலாம், சாப்பிட்டுட்டு ஃபியூல் போட்டுக்கலாம். Actually we had breakfast, going back.
ஸோ தேவரபெட்டான்ட்டு ஒரு இடம். ஸோ வண்ணம்மாள் லேக் முடிச்சிட்டோம். ஸோ தேவரபெட்டாவுக்கு போயிட்டுருக்குங்க. இது பக்கத்தில் தான், இங்கேருந்து ஒரு 10 to 15 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ அதனால் வி ஹேட் ஏ பிளான். ஸோ செகண்ட் இதையும் அப்படியே பார்த்துட்டு வந்துடுவோம். பக்கத்தில் போகிறது தான் போகிறோம், அப்படியே பக்கத்தில் பார்த்துட்டு வந்துடுவோன்ட்டு கிளம்பியாச்சு. ஓகே காய்ஸ், தேவரபெட்டா வந்து பார்த்துட்டு கிளம்புறோம். இங்கே கோயில் இருக்குது, சிவன் கோயில் உள்ள. ஆமாம், ஓகே. மேப் போட்டேன். யாராச்சும் இப்போ இந்த 1 day ட்ரிப்பு இந்த மாதிரி வரீங்க அப்படின்னா இங்கே கம்பல்சரி வந்துட்டு பார்த்துட்டு நீங்கள் போகலாம். ஸோ 1 day ட்ரிப்புக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ 12 o'clock நான் கிளம்பிட்டேன். ஸோ 1 day ட்ரிப் வந்தீங்கன்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிடலாம் 2 places-உம். வேறு ஏதாச்சும் லொக்கேஷன் இருந்தால் உங்களுக்கு நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நானும் போய் விசிட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தா எக்ஸ்ப்ளோர் எப்படி இருக்குன்ட்டு நானும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அப்படியே கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க என்னென்ன வேணும் அப்படின்ட்டு. ஸோ நான் அடுத்த டைமு ராயல் என்ஃபீல்டில் சர்வீஸ் பண்ண போகிறதில்ல. 20,000 கிலோமீட்டருக்கு கம்பல்சரி பிஎல்ஆர் பைக்கர்ஸ் தான். ஐ நீட் மோட்டூல் 7100 10W40. நான் 10W50 சஜஸ்ட் பண்ண மாட்டேன், 10W40 தான். ஸோ ஆஸ் பர் ராயல் என்ஃபீல்ட் மேனுவலே அதான் சஜஸ்ட் பண்ணுறாங்க கிரேடு. ஸோ நம்ம கிரேடு ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணணும். ஸோ நீங்கள் ஆயில் என்ன வேணாலும் யூஸ் பண்ணலாம், பட் ஆனால் கிரேடு யூஸ் பண்ணணும். ஐ லைக் மோட்டூல். நான் 3 years-ஆக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுவும் இல்லாமல் எங்கள் பிரதரும் அதான் யூஸ் பண்ணுறாரு, எங்கள் அங்கிளும் அதான் யூஸ் பண்ணுறாரு. ஸோ வி ஹேவ் பெட்டர் ரிசல்ட் ஆன் மோட்டூல். ஸோ மோட்டூல் தான் அடுத்தது நான் போகிறதா இருக்கேன். புதுசாக நிறைய பேர் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் மறக்காமல். அப்படியே சேனல் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ. கொஞ்ச நாள் அசைஞ்சாலும் பயம் வந்துடுது.